உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள். தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியான ஒரு பெயர் கொண்டு, அதாவது 60 வருடங்கள்ல இது 40வது வருடம். ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் 60 வருடங்களாக பிரிக்கப்படுது. இது 40வது வருடமாக இந்த பராபவ வருடம் தொடங்குகிறது. இது 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் தொடங்குகிறது. இந்த பராபவ வருடத்துல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் உலக அளவில அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை முறையில என்னென்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றதுதான் இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த பராபவ வருடம், பராபவம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சுழற்சி முறை அப்படின்றது இந்த பொருளை கொடுக்கும். அதுல ஜோதிட ரீதியாக புகழின் உச்சியில இருக்கக்கூடிய நிறைய அன்பர்களுக்கு சில ஏமாற்றங்களையும் சில தோல்விகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக தான் நம்ம ஜோதிட ரீதியாக கணிக்கிறோம். அதனால எல்லாருக்குமே என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத இந்த பதிவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கன்னி ராசி என்பர்கள், ராசிக்கு அதிபதி புதன் அப்படின்றதுனால ஒரு ஸ்மார்ட்னஸ், ஒரு யூனிக்கா செயல்படுபவர்கள் இந்த கன்னி ராசி என்பர்கள். நிறைய இடத்துல தோல்விகள் அதிகமாக இருக்கும். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு எதிரிகளினுடைய சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை அப்படின்றது, எல்லாரையுமே ஒரு நண்பர்களாக பார்க்கறதுனால யார் எதிரி யாரு ஒரு நண்பர் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை இவர்களால தீர்மானிக்க முடியாத ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில இருப்பாங்க. இதனால நிறைய தோல்விகள், யாரையாவது நம்பி எதையாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு கடைசி ஏமாந்து போய் நிக்கிற ஒரே ராசி என்பர்கள் நம்ம கன்னிராசி என்பர்கள் தான். இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் வருடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். இவர்களினுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வரப்போறாரு. அதாவது வருடம் ஆரம்பித்து ஒரு 6 மாதத்துல வராரு. இதனால மிகப்பெரிய அளவுக்கு ஒரு ஏமாற்றங்களிலிருந்து ஒரு நிவர்த்திகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த குருவினுடைய பெயர்ச்சியும் 10, 11, 12ஆம் இடம், இந்த 3 ஸ்தானங்களையும் அந்த குரு பகவான் கடந்து வர்றதுனால ஒவ்வொரு இடத்திலையும் நிறைய ஒரு வருமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இருக்கும். இவர்களினுடைய தொழில்ல நிறைய வாய்ப்புகளை அடையக்கூடிய ஒரு வருடம் தான். இது நாள் வரைக்கும் ஒரு வாய்ப்புகள் கூட வரல. நிறைய கன்னிராசி என்பர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரீஸ்லயும் அடுத்து பாத்தீங்கன்னா டெலிசீரிஸ், அதாவது சீரீஸ் இண்டஸ்ட்ரீஸ்லயும் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த இதுல எல்லாம் பேக் அண்ட் ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல எல்லாம் அதிகப்படியாக ஆர்வம் இருந்து அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. நிறைய பேர்களுக்கு அந்த திறமைகள் இருந்தும் அந்த இடத்துல வாய்ப்புகள் வரல அப்படின்ற ஒரு ஏக்கத்திலையும் இருப்பாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அதிகப்படியான வளர்ச்சிகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த தமிழ் வருடம். ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனி. அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே மறைமுகமா ஒரு மந்தமா வச்சிருப்பீங்க. எந்த இடத்துல நீங்க பேசணுமோ அந்த இடத்துல பேசாம ஏதாவது ஒரு தேவையில்லாத இடத்துல நீங்க பேசக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது வரும். இதை மாத்திரம் நீங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். சனி பகவான் என்ன செய்வாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னாலே அதை நீங்க திருத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டக சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுக்காத ஒரு சனியாக இருக்கும். நிறைய பதிவுகள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க கண்டக சனி மிகப்பெரிய ஒரு ஆபத்தை கொடுக்கும், கலத்திரத்தை கெடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும். கண்டக சனினாலே ஒரு பயம், பதட்டம் அப்படின்றத உருவாக்கி இருக்கிறாங்க. ஆனா அந்த சனி பகவான் என்ன செய்ய போறாரு? பயம்தான், பதற்றம் தான், எல்லாமே தான். ஆனா அந்த பதற்றத்தையும் அந்த பயத்தையும் தணிக்கணும் இல்லையா? அதை என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த சனி பகவானால பெரிய அளவுக்கு தொந்தரவுகள் கிடையாது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் கணவன் மனைவியினால ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார்.
அதாவது ஒரு சனினாலே மந்தக்காரகன். நம்ம சொல் பேச்சை கேட்காமல் களத்திரம் ஏதாவது அவங்க டிசிஷன்ல முடிவெடுப்பாங்க. அதனால நிறைய பிரச்சனைகள், கடன் தொந்தரவுகள். கணவன் தொழிலுக்காக கடன் வாங்கி வீட்டுல இருக்கக்கூடிய நபர்களையும் சேர்ந்து தொந்தரவு செய்யும் போதுதான் அந்த கண்டக சனி செயல்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் அதிகரிக்கும் போது இந்த இடத்துல அந்த மாதிரியான சில பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தியாக நீங்க ஒரு இடமாற்றம் பண்ணிக்கிட்டீங்க, வேலை இடமாற்றம் பண்ணிக்கிறது, தொழில் ரீதியான சில மாற்றங்களை செய்துக்கிறது, உங்களுடைய தொழில்ல அந்த தொழிலாளர்களுக்கும் முதன்மையான சலுகைகளை கொடுத்து அதன் மூலமாக அந்த தொழிலை வளர்ச்சி அடைய செய்யறது, இது எல்லாத்தையுமே நீங்க செய்துட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும். அதே மாதிரி அந்த கணவன் மனைவி உறவுகளையும் பெரிய அளவுக்கு விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு தன்மையை வச்சுக்கணும். இந்த இடத்துல ஈகோ அப்படின்ற பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நான் தான் பெருசு, நான் சொல்றதுதான் கேட்கிறோம், நான் எடுக்கக்கூடிய முடிவுகள்னாலதான் எல்லாமே நன்மையா இருக்கு, நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்னால சில பிரச்சனைகள் வருது இப்படின்னு அந்த தவறை சுட்டி காட்டும் போது அந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் மிகவும் பெரிய அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்கும். அதனால அந்த ஈகோ கிளாஷ் இல்லாம விட்டு கொடுத்தும் போகக்கூடிய ஒரு மனப்பான்மையை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு மிகவும் அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா இந்த ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மாத்திரம்தான் சில தொந்தரவுகளை செய்வாரே ஒழிய மற்றபடி ராகு கேதுவும் பிரச்சனையை கொடுத்து விளக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா குரு பகவானும் நிறைய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்க போறாரு. அதனால இந்த சனியினுடைய தாக்கத்தை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். இதே நேரத்துல புதிதாக திருமணங்கள் ஆகுது அப்படின்னா இந்த வருடத்துல ஆகக்கூடிய திருமணங்கள்ல புத்திர பாக்கியங்கள் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். இந்த நேரத்திலேயே நீங்க அந்த குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுல தடைகளும் தாமதங்களும் இருக்கும். ஏன்னா பிஃபோர் டிசம்பர் அந்த புத்திர பாக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆஃப்டர் டிசம்பர் கண்டிப்பாக அந்த குழந்தை பேர்ல பிரச்சனைகள் இருக்கும். சின்ன மருத்துவ ரீதியான சில ஆலோசனை பெற்றுதான் நீங்க அந்த குழந்தை பாக்கியம் பெறணும்ன்ற ஒரு அவசிய சூழ்நிலை வரும். ஏன்னா 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வர்றதுனால இந்த மாதிரியான குழந்தைகள் ரீதியான சில பிரச்சனைகள் எல்லாம் உருவாகுவதற்குண்டான ஒரு நேரம். வேலை இழப்புகள் கிடைக்குமா இந்த இடத்துல, இந்த வருடத்துல நான் ஏதாவது வேலை மாற்றம் செய்வேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வேலை மாற்றம் அப்படின்றது இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பத்தை கொடுக்கும். இதுவரைக்கும் இருந்த இடத்துலயே இருந்து அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பவர்கள் இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா ஒரு புது இடமாற்றம் செய்து அங்கிருந்து நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். பெண்கள் கன்னிராசி பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க, அதே சமயத்துல தொழிலும் செய்யணும்ன்ற ஒரு பிரயத்தனம் எடுத்து அந்த தொழில்ல முழுமையான முயற்சிகள் போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த கன்னிராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல நிறைய ஒரு வளர்ச்சிகள் இருக்கும். அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்குறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி 10, 11, 12ஆம் இடத்துல பிரயாணிக்கும் போது இந்த இடத்துல வெளிநாட்டுல வாழ்பவர்கள் அங்க சுயமாக சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதனால இது எல்லாமே இந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தருணம். 5ஆம் இடத்துல ராகு என்ன பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை கொடுப்பாரு. ஏற்கனவே நம்ம அந்த இந்த புத்திரன் அதாவது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளை சொல்லிட்டோம், வேலை இடமாற்றம் சொல்லிட்டோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் காதல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கண்டிப்பான ஒரு பிரிவினையை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்கள் புதுசா இப்பதான் மேடம் காதல் செய்ய ஆரம்பிச்சேன், நீங்க உடனே ஆஃப் பண்ணிட்டீங்களே அப்படின்னா இது கண்டிப்பாக நடக்கும். ஏமாற்றத்தை கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுக்கும், குடும்பம் ரீதியான சில தொந்தரவுகளையும் கொடுக்கும். அதனால இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க இந்த காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபடுறத முற்றிலுமா அவாய்ட் பண்ணிக்கணும். அவாய்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் இந்த ராசி என்பவர்களுக்கு மிகவும் ஒரு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாப்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.